வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இடையில ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு. அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று எனக்கு இப்போ கோல் ஒன்று வந்தது என்னென்றால், அதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். எங்களுடைய போதனா வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் தனக்கு உயிராபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதோட அவருடைய செக்ரட்டரியாக இருக்கிற லோயரோட போய் உயிராபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லி முறைப்பாடொன்றை என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அது ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஸோ அது சம்பந்தமாக கட்டாயம் எனக்கு சொல்லணும், உங்களுக்கு நான் சொல்லணும். நான் இப்போ என்னுடைய காரில் நான் வந்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் போய் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக. ஸோ அது ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஒரு வைத்தியாட்சியராக இருந்து கொண்டு கான்ஸ்டியூஷன் என்றால் என்னென்னு தெரியாது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்றால் என்னென்னு தெரியாது, அவருடைய யாரை ரீப்ரசன்ட் பண்ணுறார் ஒன்றும் தெரியாது, ஒரு செக்ரட்டரியோட போய் நான் உயிராபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கத்தியால் குத்துறதுக்கு ரெடியாக இருந்து நின்ற மாதிரி தான் வழக்குகளை கொடுத்துருக்கிறார். ஸோ அது நகைப்புக்குரியதாக இருக்குது. நான் இப்போ ட்ரைவ் பண்ணி கொண்டு கேட்கல. இப்போ இங்கே ஸ்ரீலங்கன் டைம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் டைம் 10:25. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ஐம் ரெஸ்டிங் மை செல்ஃப். ஐ ஸ்டாப் மை காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நான் இந்த லைவை போடுவோன்னு பார்த்தேன் உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு நகைப்புக்குரிய ஒரு கம்ப்ளைனை கொடுத்துருக்கிறார். அது 13ஆம் டிசிசி மீட்டிங்கில் இருக்கட்டும், அல்லது அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் இருக்கட்டும், நாங்கள் அவர் சம்பந்தமான விஷயங்களை பொது வழிக்கு கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்து மற்றது அவருடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரோட நாங்கள் இதை கதைச்சு, அது என்ன கவலைன்னு சொன்னால், அவருக்கு சிங்களம் தெரியாதோ அல்லது தெரிந்து கொண்டு அவ்வாறு சொன்னாரோ எனக்கு தெரியவில்லை. அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், அப்பே මන්දරතුමා அவருடைய என்ன பேர் අපේ මන්දරතුමා මගේ ரைட் ஹேண்ட் තමයි මම එයාට කියන්නම් ඔයාට ඕන එකක් කරගන්න என்று சொல்லி அவர் சிங்களத்தில் அரோர சிங்களத்தில் சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு சரியான நகைப்புக்குரிய விடயமாக இருந்தது. ஒரு தேசிய அரசாங்கத்தின் ஒரு மதிப்புக்குரிய அமைச்சர் ஒருவர் இந்த ரைட் ஹேண்ட் தான் என்று சொல்வது என்னென்றால் ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும், மற்ற அந்த அரசாங்கம் தேர்வு செய்யப்பட்டது இது ஒரு அரசியல் பதிவல்ல. எனக்கு அந்த சந்திரசேகர் அண்ணாவோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை விட என்பிபி அமைச்சர்களோடையும் எனக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கட்டும், அவரோட நல்ல ஒரு இது ஒன்று இருக்குது. பட் அவருடைய பேரில் பாவிச்சு தப்பலாம் ஜோதிச்சார் என்னவோ தெரியலை. பிறகுதான் நான் போய் பார்த்தேன்னா அவருடைய போஸ்ட்லையும் 1-2 போட்டிருக்கு. அமைச்சர் வந்திருக்கிறார், தானும் மலையகத்தை சேர்ந்தவன், அமைச்சரும் மலையகத்தை சேர்ந்தவன்றபடியால் என்று சொன்னாரோ தெரியலை. நான் அவருடைய அதை தமிழில் இங்கே கேட்டுனா நீங்கள் தமிழில் சொல்லுங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டி சிங்களம் தெரியாது, தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ்லையும் நான் அப்போவாகி மந்திரில பல තියෙනවා, මන්ත්‍රියන් சொல்லல அவர் என்ன மினிஸ்டர்ஸில் பல තියෙනවා, அமத்தில அமத்தி அவர் சிங்களம் தெரியாது, இது என்ன மினிஸ்டர் மாதிரி நான் பார்த்துருக்கேன் உங்களை மாதிரி. இங்கே பார்த்துட்டு தான் போகிறார் மினிஸ்டர், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று தான் அவருடைய வண்டிமைந்தன் சத்தியமூர்த்தி இருவருடைய ஒரு மலையம் என்று சொல்லி. இப்போ நான் பிரேசவாதம் கதைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ அமைச்சர் நானும் ஒரே ஊர், நாங்கள் மலையத்தை சேர்ந்து நாங்கள் இப்போ உங்களால் ஒன்றும் செய்யலாது என்றால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து இது வரைக்கும் 3 எம்பிபி மேருக்கும் போட்டு மக்கள் முட்டாளாக இருக்கணும், அல்லது 6 லட்சம் யாழ்ப்பாண மக்களும் முட்டாளாக இருக்கணும். இப்போ மட்டக்களப்பில் இருந்து எனக்கு அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. டாக்டர் மட்டக்களப்புக்கு வாங்கோ, மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனைகளை கதைங்கன்னு சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எழுத்து மூலம் மாத்திர சொல்லி நாங்கள் மட்டக்களப்பு இல்லை, இலங்கையில் எங்கே இருந்தாலும் வருவோம்னு தான் சொல்லியிருக்கேன்.
எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் வருவேன் சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் மை ஓன் கார். இது அரசாங்கம் தந்த கார் அல்ல. அந்த ஏனென்றால் நான் வரைக்குள்ள தான் பார்த்தேன் ஏஜிஏடு. எந்த ஏஜிஏ நான் சொல்லி ஜிஏடு ஜிஏடு பஜ்ரோ நிற்குது. ஸோ டிரைவர்ஸோட ஒரு அரசாங்க அதிபர் வந்து எப்படி இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சொந்த காரில் என்னுடைய சொந்த காசில் அடித்த பெட்ரோலில் மை கார் மை பெட்ரோல் மை கார் மை பெட்ரோல். என்ன கவலை என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கதைப்போம். பாராளுமன்றத்தில் கதைப்போம். அது ஒரு கேலிக்கூத்தா போய் கொண்டிருக்கு. சாதாரண ஒரு வைத்தியர் வந்து பிக்கப் எல்லாம் ஓடி எடுத்து போவோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கதைப்போம். அதோட அரசாங்க அதிபருடைய கார் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்னால். நான் பார்ப்போம். எனக்கு அதை விட கவலை என்னென்றால் சந்திரசேகர் இந்த மேலதை தான் நீ ஏதோ செய்தார் என்று சொன்னதுதான் நகைப்புக்குரிய விடயம். இது சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கு நான் சொல்லுவேன். அவர் பாராளுமன்ற உறுப்பினர், நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பேரை பாவிப்பது அவ்வளோ நல்லதாக இருக்கான்னு நினைக்கிறேன். வைத்திய சத்தியமூர்த்தி வந்து சரியாக பதட்டமாக இருந்தார். உங்களுக்கு ஒரு இதொன்றை ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான்.